மத்திய கிழக்கில் நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது போன்று தெரிகின்றது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் மேலும் பல நாடுகள் சக்திகள் இணைந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பிரித்தானியா யுத்த கப்பலை மத்திய தரை கடலை நோக்கி அனுப்பி வைத்துள்ளது. சைப்ரஸில் உள்ள பிரித்தானிய தளத்தை நோக்கி ஈரானினால் ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளில் இருந்து அதனை பாதுகாப்பதற்காக என்று கூறியே தனது டைப் 45 ஏர் டிஃபென்ஸ் டிஸ்ட்ராயர் கப்பலையும் ட்ரோன்களை வானில் வைத்தே தாக்கி அழிக்கவல்ல வில்கிராஃப்ட் உலங்கு வானூர்திகளையும் பிரித்தானியா அனுப்பி வைக்கின்றது. அதேபோன்று பிரான்சும் சார்லஸ் டி கவுலி என்ற விமானம் தாங்கி கப்பல் உட்பட ஒரு பேட்டில் குரூப்பை மத்திய தரை கடலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர்போர்ன் ரேடர், ஆன்டி ஏர்கிராஃப்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் போன்றவற்றையும் மத்திய தரை கடலுக்கு தாம் அனுப்பி வைத்துள்ளதாகவும் பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். கிரீஸும் 4 F-16 சண்டை விமானங்களையும் 2 ஃப்ரிகேட்ஸ் ரக கடற்கலன்களையும் மத்திய தரை கடலுக்கு அனுப்பி வைத்துள்ளது. கிரீஸ் அனுப்பி வைத்துள்ள 2 கப்பல்களில் ஒன்று பறந்து வருகின்ற ட்ரோன்களை வானில் வைத்தே இலத்திரனியல் முறைகளினூடாக சீலடக்க வைக்கக்கூடிய ஆன்டி ட்ரோன் ஜாமிங் சிஸ்டத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல் இந்த 3 நாடுகளின் கப்பல்களும் விமானங்களும் மத்திய தரை கடலில் நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது அடுத்த வாரம் முதல் இந்த 3 நாடுகளும் யுத்தத்தில் நேரடியாக குதிக்க இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, சில வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக நேரடியாக நடவடிக்கைகளில் இறங்க உள்ளதாக அறிவித்திருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானின் ஏவுகணை செலுத்திகள் மீது எதிர்பாராத தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு வருவதாக தெரிய வருகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், அபுதாபி போன்ற நகரங்களில் ஈரான் இதுவரையில் 1000க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே ஈரானில் இருந்த தனது தூதரகத்தை மூடியுள்ளதுடன் ஈரானுடனான தனது ராஜதந்திர உறவுகளையும் இடைநிறுத்திவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று கட்டாரும் ஈரானுக்கு எதிராக தான் தாக்குதல்களை நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஈரானின் 2 Su-24 சண்டை விமானங்களை கட்டார் விமானப்படை சுட்டு வீழ்த்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவும் ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் தான் நேரடியாக குதிக்கப் போவதாக இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ரஸ் கனூரா போன்ற தனது எண்ணெய் வயல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தினால் ஈரானின் உட்கட்டுமானங்கள் மீதும் தான் விமான தாக்குதலை நடத்தப் போவதாக சவுதி அரேபியா ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. பஹ்ரைன், குவைத், ஓமான் போன்ற நாடுகளும் ஈரானை கடுமையாக கண்டித்து வருவதுடன் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்துவதற்கான தமது உரிமைகள் பற்றியும் பிரஸ்தாபித்து வருகின்றன. ஈரானின் சில பிரதேசங்களில் வாழ்ந்து வருகின்ற குர்திஷ் மக்களையும் ஈரானுக்கு எதிராக இந்த யுத்தத்தில் இறக்குகின்ற நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. ஈரானில் குர்திஷ் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பிராந்தியங்களில் உள்ள ஈரான் காவல் நிலையங்களை இஸ்ரேலிய விமானங்கள் தாக்கி அழித்துள்ளதாகவும் பெருமளவிலான ஆயுதங்கள் குர்திஷ் போராளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் ஊடாக ஈரானுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயன்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஈரானில் சுமார் 1 கோடி குர்திஷின மக்கள் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று ஈரானில் பெருமளவில் வாழ்ந்து வருகின்ற பலூச்சின மக்களையும் ஈரான் அரசாங்கத்திற்கு எதிராக கிளந்தள வைக்கும் முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. சன்னி முஸ்லிம் பிரிவைச் சேர்ந்த இந்த பலூச்சின மக்களில் சுமார் 40 லட்சம் பேர் ஈரானில் வசித்து வருவதாக கூறப்படுகின்றது. சிரியா ராணுவமும் லெபனான் எல்லைகளில் தனது பெரும் படையை குவித்து வருகின்றது. சிரியா ராணுவத்தின் 52வது மற்றும் 84வது டிவிஷன்கள் உட்பட தனது ராக்கெட் தாக்குதல் பிரிவையும் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் அதிகமாக வாழும் பிரதேசங்களுக்கு அருகில் அது குவித்து வருகின்றது. ஈரானில் இருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதங்கள் விநியோகிக்கப்படுவதை தடுப்பதற்காகவே சிரியா ராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அண்மையில் ஈரானின் குவாட்ஸ் படைப்பிரிவைச் சேர்ந்த சில தளபதிகள் லெபனானில் வைத்து இஸ்ரேலிய படையினரால் கொல்லப்பட்டதும்
லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இவைகள் ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தமது தாக்குதல்களை பல மடங்கு அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக ஈரானின் ஏவுகணை களஞ்சியங்களையும் ஏவுகணை செலுத்திகளையும் இந்த நாடுகள் தேடி தேடி அழித்து வருகின்றன. இதுவரை ஈரான் மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதல்களில் ஈரானின் நிலைகள் மீது தாம் 2500க்கும் அதிகமான குண்டுகளை வீசியுள்ளதாகவும் 600 இலக்குகளை முற்றாகவே அழித்து விட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏவுவதற்கு தயாரான நிலையில் இருந்த 150 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் சுமார் 300 வரையிலான ஏவுகணை செலுத்திகளையும் ஈரானில் வைத்து தாம் தாக்கி அழித்துள்ளதாக இஸ்ரேல் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. இந்த தாக்குதல்களுக்காக தாம் 1600 விமான பரப்புகளை செய்திருந்ததாகவும் அது கூறுகின்றது. 200 ஏர் டிஃபென்ஸ் டார்கெட்ஸ், 20 ஈரானியன் லீடர்ஷிப் டார்கெட்ஸையும் தாம் அளித்துள்ளதாகவும் இஸ்ரேல் மேலும் தெரிவித்திருந்தது. சற்று முன்னர் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ஆரம்பித்துள்ள அடுத்த கட்ட குண்டுவீச்சில் 10க்கு மேற்பட்ட ஈரானியன் ரெஜின் கமாண்ட் சென்டர்ஸை தாம் அளித்துள்ளதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற நேரத்தில் வெளிவந்த தகவல்களின்படி ஈரானின் இன்டர்னல் செக்யூரிட்டி போர்சஸ் மற்றும் பசிஜ் பாராமிலிட்டரி குரூப் போன்றவற்றின் தளங்களையே தாம் தாக்கி அளித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. யுத்தங்கள், தாக்குதல்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, அந்த தாக்குதல்களுக்கான அடித்தளமாக அமைந்திருக்கின்ற புலனாய்வு போட்டிகளும் இரண்டு தரப்புகளுக்கு இடையே மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இலக்குகளை அடையாளம் காண்பிப்பதில் ஈரானின் புலனாய்வு பிரிவு மற்றும் உளவாளிகள் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. வளைகுடா நாடுகளில் அமெரிக்க அதிகாரிகள் எங்கெங்கு தங்கியிருக்கின்றார்கள் என்ற தகவல்களை வழங்கி ஈரானுக்கு இலக்குகளை குறித்துக் கொடுப்பதில் ஈரானின் உளவாளிகள் மிக திறமையாக செயலாற்றி வருவதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் இருந்த அமெரிக்க உளவு அமைப்பான CIA உறுப்பினர்களது பதிவிடம் ஒன்றின் மீதும் துல்லியமான தாக்குதலை ஈரான் நேற்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றது. தூதரகங்களை கடந்து வேறு எங்கெங்கெல்லாம் அமெரிக்க அதிகாரிகள் மறைந்து தங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்களை திரட்டி ஈரானுக்கு வழங்குவதில் அந்த நாடுகளில் ஈரானினால் கட்டியமைக்கப்பட்டிருக்கின்ற புலனாய்வு வலைப்பின்னல் மிக திறமையாக செயற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. அதேவேளை ஈரானிய புரட்சிகர படையின் 10 ஸ்லீப்பர் செல்களை தாம் கைது செய்துள்ளதாக கட்டார் அறிவித்துள்ளது. அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்களில் 7 பேர் கட்டாரில் உள்ள அமெரிக்க தளங்களை வேவு பார்த்து வந்ததுடன் 3 பேர் அமெரிக்க இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருந்து வந்ததும் தெரிய வந்துள்ளதாக கட்டார் அறிவித்துள்ளது. எதிரி நாடுகளுக்குள் உளவு பணிகளை மேற்கொள்வதில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடுமையான போட்டியே நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறலாம். இஸ்ரேல் உளவு பிரிவான மொசாட் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஈரானின் மிக முக்கிய ரகசிய ஏவுகணை தளம் ஒன்று தாக்கப்பட்ட சம்பவம் பற்றி நேற்றைய தினம் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த தளத்தின் பெயர் மின்சாடி என்று கூறப்படுகின்றது. ஈரானுக்கு வடக்காக அமைந்திருந்த இந்த ரகசிய தளத்தை தமது புலனாய்வு பிரிவே கண்டுபிடித்திருந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு பிரிவு கூறுகின்றது. ஈரானிய விஞ்ஞானிகளின் நடமாட்டங்களை கண்காணித்து வந்த இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர் ஒரு விஞ்ஞானி டெஹ்ரானை விட்டு வெளியேறிச் செல்வதை அவதானித்து அவரை பின்தொடர்ந்து சென்றபோது அவர் அந்த ரகசிய ஏவுகணை தளத்திற்கு சென்றதை கண்டறிந்துள்ளார்கள். அதன் அடிப்படையிலேயே அந்த தளம் தாக்கி அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்று கூறியிருந்தது. அதேபோன்று ஈரானில் செயற்பட்டு வருகின்ற இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரை தெரிவு செய்வதற்காக 88 மத தலைவர்கள் கூடுகின்ற கட்டிடத்தை இஸ்ரேல் தாக்கி அழித்திருக்கின்றது. வளைகுடா அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளினாலும் ட்ரோன்களினாலும் அமெரிக்க தரப்பை கடுமையாக தாக்கி வருகின்றது. ஈரானின் ஏவுகணை தளங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தேடி தேடி அழித்து வருகின்றன. பிரித்தானியா, பிரான்ஸ், கிரீஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் தமது யுத்த கப்பல்களை மத்தியதரை கடலை நோக்கி அனுப்பி வைத்துள்ளன.
ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கட்டார் போன்ற வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிராக தாம் யுத்தத்தில் குதிக்கப் போவதாக தெரிவித்து வருகின்றன. குர்திஸ்களும் பலூச்களும் ஈரானுக்கு எதிராக கிளர்ந்தெழ வைக்கப்பட்டு வருகின்றார்கள். ஈரானின் ப்ராக்சிகளுக்கு எதிராக சிரியா யுத்தத்தில் குதிக்கப் போகின்றது. இது ஒரு வகையில் இந்த யுத்தம் முடிவுக்கு வராவிட்டால் நினைத்து பார்க்க முடியாத அழிவுகளை இந்த உலகம் சந்திக்க வேண்டி வரும். மத்திய கிழக்கில் இரத்த ஆறு ஓடும். யுத்தத்தின் அதிர்வுகள் ஐரோப்பாவை நோக்கியும் வரும். இலங்கை இந்தியாவின் தெருக்களிலும் அது எதிரொலிக்கும். நிலைமை இன்று இப்படித்தான் இருக்கின்றது.